ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகளுக்கு மத்தியில் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் அரசு சேவைகளை தடையின்றி முன்னெடுத்து செல்வது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களை முன்னெடுத்து செல்வதற்கு ஒருநாள் விடுமுறை வழங்குவதனூடாக எரிசக்தி பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. கல்வி, சுகாதாரம், சுற்றுலா மற்றும் கைத்தொழில் போன்ற அத்தியாவசிய துறைகளுக்கு குறைந்தபட்ச எரிசக்தி பயன்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மாற்று நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பிலான யோசனை இதன்போது முன்வைக்கப்பட்டது. முக்கிய துறைகளுக்கு வழங்கப்படும் எரிபொருளின் அளவை தீர்மானிப்பதற்கான நிபுணர் குழு அறிக்கையை இன்றைய தினத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக அந்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில சேவைகளுக்காக வீடுகளிலிருந்து பணியாற்றும் நடைமுறை சாத்தியக்கூறுகள் மற்றும் அதிகாரிகளை பணிக்கு அழைப்பது தொடர்பான தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரத்தை நிறுவன தலைவர்களுக்கு வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் விவசாயிகள், சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி விசேட கவனத்தை செலுத்தியுள்ளார். தினசரி எரிபொருள் பயன்பாட்டை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்கு QR முறையை மிகவும் வலுவாக பயன்படுத்துவதன் அவசியமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. நிலவும் நெருக்கடி நிலைக்கு மத்தியில் அரசு நிகழ்வுகளையும் தற்காலிகமாக நிறுத்துவதற்கு ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கங்களை குறைப்பதற்கு இந்த தருணத்தில் அனைவரது அர்ப்பணிப்பும் அவசியம் எனவும் ஜனாதிபதி இதன்போது மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.